தேவனுடைய கண்களை நம்ம கிடைக்கிற தயவு மிகப்பெரிய மரபு சொன்னாங்க. அமெரிக்கா பார்த்து எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நான் இருக்க மாட்டேன். ஒரு பிள்ளைய கையாளத்தையா என்ன பண்ணிடுறேன், நான் பார்த்துறேன், கண்ணில் பார்த்துறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவங்க நினைச்சது வேறு. ஆனா கர்த்தருடைய தயவு வாழ வேண்டிய வயதுல நீ சாகக்கூடாது, வாழ வேண்டிய வயசுல கூடாது, சாகக்கூடாது. இதே சர்ச்சுக்குள்ளதான் இந்த படிக்கட்டு ஏறி வர்றதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டு ஏறி வருவாங்க. எல்லா கண்களும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. இடுப்புல பெல்ட் போட்டு மருந்து வந்தது. இந்த தயவு எப்படி வந்ததுன்னா, நல்லூர் எங்க இருக்குது, நல்லூர் தாண்டி அடுத்த ஸ்டாப் அங்க எங்க இருக்குது, கணபதிவாயம் எங்க இருக்குது. இந்த தயவை பெற்றுக் கொள்வதற்கு விலை கரைத்தை செலுத்தினார். பசங்க செல்வியும் ஜீவராஜும் பஸ்ல வருவாங்க. இவ்வளவு வரும்போது நமக்கே கொஞ்சம் மன இறங்குது. கஷ்டப்படுறாங்க, பக்கத்துல போனா கூட எனக்கு இவ்வளவு, ஆனா படைத்தவருக்கு எவ்வளவு இறக்கு, எவ்வளவு இறக்கு. அன்னைக்கு இதே இடத்துல உட்கார்ந்து நான் ஆண்டோடைய செய்தியை எடுத்துட்டு இருக்கும் பொழுது எனக்கு நல்ல வெளிப்பாடு வருது. மர சிஸ்டர் கையை பிடிச்சி தூக்கிவிடு. எனக்கு ஒரு பக்கம் பயம். அவங்க பெல்ட் போட்டு வரது எனக்கு நல்லாவே கண்ணை பார்க்க. நான் அவ்வளவு பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியக்காரனும் இல்லை, அவ்வளவு வல்லமை உடைய ஆளும் நம்ம எல்லாம் இல்லை. என்னென்னமோ நடக்குது, அவன் நம்ம என்ன அப்படிலாம் இல்லை. நம்ம வாங்க ஏதோ ஒரு ஓரத்துல சபை ஆடி. ஆனா அவள் வீட்டில் இருக்கும் பொழுது ஃபுல் வீட்டுகளையும் அதே காரியம். சரி என்னமோ நடக்குது. ஃபுல் வீட்டுல வெளிப்பாடு வந்துச்சு. போய் அதே இடத்துல உட்காந்துருந்தாங்க. அவங்க சேர் சொல்லி தனிக்கு போட்டுருந்தாங்க. போயிட்டு அவங்க எதுக்கோ வரான்னு நினைச்சாங்க. இயேசு நாமத்துல எந்திரி அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு அவங்களும் எந்திரிச்சாங்க. அது என்னமோ அற்புதமா மாத்திரை விட்டாங்க, பெல்ட்டை விட்டாங்க. 3 வருஷமாச்சா, 2.5 வருஷம் ஆச்சு. மாத்திரை தான் உணவு அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. எக்கடி கூட மாத்திரை தான் உயிர். நீங்கள